ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் மண்டே மார்னிங். பாப்பாவுக்கு என்ன எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன்னு பார்க்கலாமா? பாப்பா வந்து ரசம் கொடுக்கவான்னு கேட்டேன், ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரசம் வச்சு தக்காளி ரசம் தான் பண்ணியிருந்தேன். வச்சுட்டு முட்டை வேக வச்சாச்சு. அவங்களுக்கு முட்டை வேக வச்சு எதுவும் வேணாமா, மேலே மிளகு தூள்லாம் வெறுமா கேட்டாங்க. அதனால வெறுமாவே கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு அரை ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தான் வச்சுருந்தேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் பண்ணது தான், எதுவும் ரோஸ்ட் தான் பண்ணலை. நாங்கள் ஊர்லேருந்து ரோஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தது. அதனால் அதை அப்படியே பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணி வேணும் கையில் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். பாருங்க, இந்த மயில் இப்படி ஆடுற கண்குள்ள காட்சியாக இருக்காது கிடைக்குமா? நாங்கள் அப்பப்போ பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு மழை வர மாதிரியே கிளைமேட்டு. மணி 9 ஆயிடுச்சு. கிளைமேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தம்பியும் அப்பதான் எந்திரிச்சானா, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயில் அப்படின்னு வேடியை பார்த்துட்டு மயிலெலாம் காட்டிட்டு வானத்தை ரசிச்சுட்டு வந்தோம் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். பாப்பாக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த வச்சு சூப் இருந்துச்சா, மட்டன் சூப்பு, அதை வச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன். தம்பிக்கும் அதே தான். பாப்பா லஞ்சுக்கு சிம்பிளாகவே கொடுத்துட்டாச்சு. ஏன்னா கோவில்லாம் ரசம் வச்சு கொடுத்தாச்சு. நானும் சட்னி வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அவங்க அப்பா காலைல எதுவுமே சாப்பிடல, டைம் ஆயிடுச்சுன்னா ஆவாரம் போட்டி மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு போயிட்டாங்க. பாய்.